வேலை பார்த்தா வேகாமல் அதே வேலை பார்க்கக்கூடாது. போதும்போது எவ்வளோ பெருசு? சரி பரவாயில்ல, சின்னதாக அவனுக்கு பெருசு நாள் ஆகி கிடையாது. அடிச்சு விட்ற அப்படி போட்டு லேசாக அடிச்சு விட்டேன்னு வச்சுக்க, சிமுட்டை பூசிடலாம். வரும் காஞ்ச பிறகு மத்தியானம் வெறும் சிமுட்டாயில் பூசிடுவோமா அல்லது எம்சண்டு சேர்த்து பூசணுமா? எதுடா பூசணும்? மேலே வர மாட்டேங்குது. அந்த டெக்னிக்கு உலக முறைன்னு சொல்ல வேண்டாம். அந்த டெக்னிக்கை கண்டுபிடிப்பு உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கா. சிரிக்காதா விஜய், இவன் யூடியூப்பில் போதான் அது வந்துடும். போதும் விட்டுருடா. அதில் சாந்து பூசணும், தொடாத, அப்படியே இருக்கட்டும். இந்த வா முடிஞ்சிட்டு தொடாத. வேறாட்டி இந்த சாந்தை வச்சு அடக்கியா ஏடா சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு வா. இந்த கடமைக்கு அது எடுக்காதாடா, உளுந்துரும். இருக்கட்டும் போதும். இனிமேக்கு அதை கீழே உளுந்துடும் எல்லாம். போதும் வேண்டாண்டா, இருக்கட்டும்டா. பூசையில் சரியாயிரும். இப்போ இந்த சின்ன இருக்காரு நெரு குட்டி ஸ்பூனை வச்சு அதை பூசி விட்டு நீ இதுலேயும் கொஞ்சம் அடித்து விடு. நெருக்கார் செவரு வெடிச்சிருக்காரு. அதில் இதை எடுக்கேன், ஒன்றையும் எடுக்கலப்பா. நான் பாட்டை போட்டேன். கட்டுக்கிட்ட எம்சன் சிமெண்ட் வச்சு. ஆமாம், இதில் போடணும். அங்கே பேர் அங்கே கொஞ்சம் சாந்தை வைக்கணும், அவ்வளோதான். சாந்து குறையா இருக்குல்ல. ஆமாம், நானும் பல்லு தேய்க்க முடியல. லேசாக தேய்க்கேன், கிடுக்கிடுன்னு ஆடுது. பல்லு போனால் சொல்லு பேர். அது பல்லு கட்ட ரூபா வேணும். அது எவ்வளோடா பல்லு கட்ட ஆகும்? 30,000மா? சி பொண்டாட்டியோட ஹீரோயினா ஒரு காலம் 23 வருஷத்துக்கு முன்னால் ஹீரோயினா நம்பலாம். இப்போ பேனம் கணக்காக கிடக்கும். சுடுகாட்டு பேனம் கணக்கு. இன்னைக்கு சாவையா நாளைக்கு ஹீரோயின். ஒரு காலம் 23 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாலும் உண்மைன்னு சொல்லலாம். இப்போ என்ன உண்மையா? நானே நவுத்துக்கிட முடியேன். போதும்பா ஐயா, அவன்கிட்ட கொடு. இப்போ அவன்கிட்ட கொடு, அவன் பண்ணட்டும். கை வலிக்கும்ல ஐயா. நீ கலவை போட வாங்க வா. ஐயோ பாவம், அவன் போட்டு உடைக்காது. கையால் தான் இந்த வேலை பார்க்கணும். கஷ்டம்ல, அதான் சொல்லு. நீ கலவை போடுப்பா, அவன் உடைக்கட்டும். இது கை வலிக்கும். இது அங்கேயே உடைச்சி போடுங்க. சரி நீ கலவை போடுப்பா. 4க்கு 1 போடு. சிமுண்டை வேஸ்ட்டாக காய்ங்க. 4க்கு 1 போடு. காலி பண்ணிட்டு போடு. அப்படியா? அப்போ இந்த மழை வந்துட்டுனா அன்னைக்கு சரி அப்போ 8 போடு. 8க்கு 2. அப்போ காலி பண்ணிட்டு தான் சாப்பிட போனோம். அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ வேண்டாம். அப்போ 4க்கு 1 போட்டால் போதும். வேண்டாம், பொழுதைக்கு ஆளு. அப்போ இந்த வேலை பார்த்துட்டு நீ கலவை மட்டும் போடு. அதான் எது முடியும் சாமி. நானும் இழுத்து அடிச்சுட்டு கிடக்கேன். தாலி கூட கிடையாது. எல்லாம் வித்து சாமி இருக்கா இல்லை? இது கோயில். கோயில் கட்டியிருக்கேன். நீங்க கண்டிப்பா அந்த தெய்வத்தை நீங்க கும்பிட உங்களுக்கு பலன் உண்டாகும். அப்ப எல்லாம் கோட்டிக்கு இருக்கா, அதை பார்த்து பேசாத. அடுத்தவங்க அப்படி அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன மூலம் அப்படி இருப்பாங்கம்மா. உங்க நல்ல இடத்துக்கு கடவுள் சித்தியமா நீங்க வச்சு கும்பிடுற சாமி உண்மையா இருந்துச்சுன்னா இந்த வீடு எல்லாம் வாழ்க்கை வேலை எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு நீ வராத, பயப்படாதம்மா. படிச்சே கட்டப்பல வேலை உங்க பையங்களுக்கு சாமிக்கு தான் தெரியும் என்ன கொடுமையான விஷயம். ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஒரு பையனுக்கு வாழ்க்கை அமையணும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நடக்கணும். கூட 10 ரூபா போட்டேன். நீங்க நான் ஒண்ணு சொல்லட்டா? நான் கும்புற அந்த 61 பந்தி 21 போடக்கார வெள்ள குதிரைல விளையாடப்பட்ட வீச்சிருவக்காரன் சொல்றேன் தாயே. நீ என்னைக்கு நீ நல்லா இருப்ப, நீ செஞ்ச தர்மத்துக்கு என்னைக்கும் உன் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும் தாய். தர்மத்துக்கு நல்லா இருந்தாலும் எனக்கு சொல்லு கேட்க முடியாது. இந்த சொல்லு கேட்கலாம். அவங்க சொல்லு அவங்க என்ன போல வைஷ்ணவ தேவி வச்சு செய்வாளா? என் தாய் வந்தவனா அதான் நான் சொன்னேன். வச்சு செய்வாளா? அவ நீ பேச முடியாது. பேசுறவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீருவா. இவ்வளவு பெரிய இடத்த நீ கட்டி காப்பாத்தி, இவ்வளவு பெரிய மனை எடுத்து கட்டி கோயில கட்டி இருக்கேன். கோயிலே கட்டி வச்சிருக்கீங்க. பூஜை பண்ணுது யாராவது கோயில் கட்டுதானே? தம்பி 1 கோடி வீடு கட்டியிருக்கான், கோயில் கட்டல. முதல்ல கோயில் தானே கட்டியிருக்கேன், பூஜை பண்ணுதேன். நல்ல மனசுக்கு என்ன அத மாதிரி பேசுறாங்க வெளியில. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயில வந்தெல்லாம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாமியை வச்சு இன்னைக்கு விளக்கு போட்டு கும்பிடுங்க. வேறுங்க சிவனுக்கு தானே விஷம் குடிச்சா தொண்டை கீழே போல. சாவு போனேன், தொண்டை கீழே விஷம் இறங்க மாட்டேங்குது.
சாவு வர மாட்டேன். பாம்பு கொத்த வருது கொத்த மாட்டுக்கு, கரண்டு வெட்டுனா கீழே போயிட்டு அப்படியெல்லாம் நினைக்காத. ஆண்டவன் நீ என்னைக்கு நல்லா இருப்ப. சாவும் வர மாட்டேங்க எனக்கு. அப்படியெல்லாம் சொல்லாது. உன் நல்ல எண்ணத்துக்கு என்னைக்கு நீ நல்லா இருப்ப, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சரி சாமி, திருச்செந்தூர்லேருந்து எனக்கு திருநீர் கொண்டாந்து கொடுங்க. சரியா? நான் யூடியூபர் திருச்செந்தூர் போனேன், எனக்கு திருநீர் மட்டும் கொண்டாந்து தாங்க. உடச்சி வச்சு ஒரு கல்லை வச்சு இங்கே எங்கே உடச்ச கல்லை வைக்கலாமாங்க? அப்போ எப்படி சொல்றதில்ல அப்போ. அப்போ அந்த கல்லையும் வெளியே வை. இந்த உடஞ்ச கல் கீழே கிடக்காடா, இந்த கலருடா, அதை வை. இதையும் செட் பண்ணால் தான் பண்ண முடியும் எப்படி வைக்கணும். சும்மா பார்க்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை வைக்கக்குள்ள எவ்வளோ இந்த மூணையும் வெளியே வச்சு தூக்கிடுவியா? ரெண்டு டைல்ஸ் தானே காணும். ஆமாம், இந்த தட்டை இங்கே வச்சுருவேன். ஆமாம், அதையா வேஸ்ட்டாக ஒன்று இருக்குல்ல டைல்ஸு உடஞ்சி போகணும்ண்ணா. அப்போ அதை மூடி வச்சிரு. அது மழை தண்ணி நனையுது, அது நனைஞ்சுன்னா கிடக்கும். வீடு உள்ளெல்லாம் பூசியில் அதுக்கப்புறம் மத்தியில் ஒரு டைல்ஸ் வச்சுட்டு வேறு கல் போடணும். இந்த கல் வெளியே தான் போடுவாங்களோ? இந்த கல் போடலாம், எதில் இருந்தாலும் போடலாம். ஆமாம், நமக்கு எவ்வளோ சௌரியமாக அவன் விலைவாசி குறையாத தான் போட முடியும். பணக்காரன் பூரா டைல்ஸ் போடணும்னு போட முடியுமா? நம்மகிட்ட எவ்வளோ பைசா இருக்கோ அதுதான் போட முடியும். என்ன பார்க்கிங்கள் புதியக்கா? ஆ, 8 எடுத்துட்டியா? அம்மா அப்போ இன்னும் 2 எடுத்துட்டு சொல்லுதேன். இடவெளி இருந்தால் வேணும்ல, உடச்சி போட. உடச்சி போட எடுத்தாச்சு. ஆ, அங்கே ஒன்று கிடக்கு, இன்னும் 2 எடு. மீதி இருந்தால் உள்ளே வச்சுருவோம், வேறு பூட்ட வேண்டாம். இல்லை அது ஒன்று இருக்கட்டும். சரி, சும்மா சாத்தி போடு. அப்போ வேலை முடிச்சுட்டு பூட்டிடுவோமா? ஆ, பத்தியா மூடி வேறு முடி சேர மாட்டுக்கு இந்த முடியை வச்சுட்டேன். இது போதும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். தட்டினது ஆ மட்டன் நாங்களும் சொன்னேன், உங்களுக்கு புரிய மாட்டேன்ட்டு. யாரு இந்த இப்படி தான் நாங்கள் இதை எடுத்து விட்ருவோம் அப்படின்னா. இப்போ நீ அதை உடைச்சல எனக்கு இதை உடைச்சா ஞாபகம் டென்ஷன் ஆகுது எனக்கு. கொண்டியா இதை எத்தனை தடவை உடைச்சிருக்கான் என்ன தெரியாது. நான் இப்போ தான் நான் சொன்னேன், 4 தடவை உடைச்சி போட்டிருக்கேன் நம்மளா. டாடிருக்காருண்ணா. ஆமாம், வருவான் இப்படி இழுப்பான். வருது ஆனால் பைசா கொடுக்கான். அவங்க கொடுக்கல. நீ அதை அவனுக்கு கொடுத்தே தப்பா போச்சு, அவனுக்கு இகழ்ச்சியாக இருக்கு. நான் சொல்லுதே பேர் கேட்க முடியாது, எனக்கு டென்ஷன் ஆகாது. என்ன அந்த காரணம் வேணும்ல, ஒரு வேலை பார்த்தா காரணம் வேணும். எவ்வளோ அழகா மட்டகம் போச்சு உங்களுக்கு. சொல்லிக்கிட்டு இருக்கு, கேட்க முடியும். இது எனக்கு கொஞ்சம் தள்ளி வைப்போமா? எப்படி அப்படி இருக்கட்டுமா? போதுமா? இருக்கட்டும்க்கா. அப்படின்னா நம்ம உடஞ்சிக்கல பீஸுகள் இருக்குல்ல, அதை போட்டுடலாமா? சரி, ஆமாம். இது தள்ளியனாலும் வச்சுக்கா, உங்க கணக்கு கணக்கு பண்ணிக்கா. அதே போல் வைக்கணும், அவ்வளோதான். ஆமாம், அதே போல தானே வைக்காவா மட்டம். வைக்கணுமா? போதுமா? வண்டி டிராக்டர் ஓரத்தில் தானே இருக்கும். அது ஒழிஞ்சா இப்போ யாருனாலும் ஒழிஞ்சு. ஆமாம், அது மேலே வச்சா உடஞ்சிடும். அப்படி சொன்னால் தானே எனக்கு தெரியும். அவன் சொல்லுது எனக்கு என்ன புரியுது? டைல்ஸ் உடையணும்னு சொல்லணும். அவன் பைப் உடஞ்சிருக்குன்னா சொன்னேன். நான் அதை தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன், பைப்பு தான் உடையும்னு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நீ பைப்பு தான் உடையும்னு சொன்னேன். அதனால தான் சிமெண்ட்டை புதுசாக சொன்னேன். என்ன மேலே போட்டோம்னா வண்டி அடிச்சுன்னா உடஞ்சிரும் மாட்டேங்குது. அது எனக்கு இப்போ தானே புரியுது. அதான் நான் நல்லா இதுக்கு என்ன கேட்க முடியுதுன்னா அதான் பேசுனேன். இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வந்து பைப்பு உடையுன்னு சொன்னாம்ல, அதால் சிமெண்ட்டை போடுன்னு சொல்லிதா. இவன் டைல்ஸ் உடையுன்னு சொல்லணும்ல, எனக்கு என்ன தெரியும்? அதான் அவன் சொன்னா என்ன காரணம்னா, நடிச்சுல நீங்க சொன்ன மாதிரி படுக்கலாம், லேசா உடச்சி வைக்கணும். நானா கீழே தரையா உடைக்க கஷ்டம், உடைக்க முடியும். அது எல்லாம் கல் போட்டுலாம் கட்டியிருக்க, கான்கிரீட்டு கணக்கா. என்ன போட்டிய பாரு கல், அதை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாத போல். கொஞ்சம் இடவெளி விட்டா தண்ணி போவதுக்கு. ஆ சரிடா. எப்படி போஸ்ட்டில் உடைக்க போகிற? ஐயா உள்ளத்துக்கு போட்டுருவான். அதெல்லாம் உடைக்க மாட்டான். போஸ்ட்டு உடஞ்சிருயா ஐயா. போஸ்ட்டை உடச்சி போடுற. நான் 5000 கொடுத்து கட்டியிருக்கேன், இங்கே காப்பாற்றிருக்கேன் எல்லா மக்களையும். இப்படி 10 கல் உடைச்சேன்னா சுவாலி முடிஞ்சிடும் போஸ்ட்டு. கீழே விழுந்துடும். கடைசியில் சிமெண்ட்டை வச்சு பூசி விடு ஓரத்தில். ஆனால் தண்டை நினச்சி சிமெண்ட்டை வச்சு பூசணுண்டா.
கீழே விழுந்துனா என் வீட்டில் விழுந்தாலும் சுவாலி முடிஞ்சிடும் எல்லாம். இனி சுவாலி முடிய தான் வழி பார்க்கும். பார்த்தியா, சாவடிக்க வழி பார்க்கும். எனக்கு புரிஞ்சிட்டு. முதல்ல அங்கே முடியிட பிறங்க வாடா. வராட்டிங்க வா. ஆமாம், உடனே அங்கே தான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அந்த பிரச்சனை தீரும் முதல்ல. என்ன, இது 2 பிரச்சனை. காப்பி இப்போமே ஒன்றும் இருக்காது. சமோசா காலையில் போட்ட வடை இருக்கும். பூசனோடைய தலையில் தள்ளிடுவோம். கேப்பா அம்மா இங்கே இந்த ஜரத்துக்கு போகும்போது இங்கே உடைக்கணும் போ. போதும். அந்த கல்லை கொஞ்சம் சாச்சி வைடா. ஏடா அந்த கல் நேரம் வரப்பில் வைடா. வராதுக்கா, அங்க பிடிக்குங்க. அப்போ தானே இங்கே கல் வைக்க முடியும். கல் எப்படி வைப்பா? இருக்கும் அந்த மட்டத்துக்குன்னா அதான் அப்படி போகும். நீங்க கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க என்னானோ. அப்போ இதை கொஞ்சம் இங்கே தள்ள முடியுமா? அதை அப்போ ஒட்டியே வை. அதுதான் அப்படியே இருந்து ஓடா கிடக்கட்டும். ஏடா ஒட்டியே வைடா. இங்கே அரைக்கல் எப்படிடா அப்போ இந்த சைடில் இவனும் ஒருத்தன். அதை யோசிக்க மாட்டா. கொஞ்சம் கிழதலையே ஒட்டி வை. கிழதலையே ஒட்டியே வை. கழுது கொஞ்சம் இடைவெளி விடு போதும். இருக்கும். ஆமாம், இப்படிதான் இருக்கும். இதில் கொஞ்சம் சாந்து வைக்கணும். அது ரொம்ப பள்ளமாக போயிட்டு. இது உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா? நீங்க தரக்க அப்படியே வாட்டமா இருக்கு. தண்ணி வந்து அப்பதான் ஒரு இது உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்குது பாருடா. இப்போ தண்ணி வராது. இதை கொஞ்சம் சாந்து வச்சு வைக்கியா? சாந்து வச்சு அதில் கொஞ்சம் சாந்து வச்சு வைடா. போட்டுருவோம்க்கா. ஏடா நான் சொதக்கல. அதில் கொஞ்சம் சாந்து வச்சு வைடா. மட்டக்கம்பு வச்சு பிடி. இதுக்கு தான் மட்டக்கம்புன்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த கம்பு வச்சு பிடி. சார் ஸ்மால் ஸ்டோன் டு ஸ்மால் ஸ்டிக் பண்ணி எடுக்கலப்பா. ஸ்டிக் டு விரா இதுக்கு. இப்போ பாரு, இங்கே கேப்பு தருதா. நீ பாரு. ஏடா நீ பாரு. கரெக்டா தானே இருக்கு. இப்போ இதுக்கு தான் பார்க்கணும். வாட்டா இருக்கலாம் உங்களுக்கு. கரெக்டு தான். நீ சொல்லதா பொய்யா இருக்கும். நீ செய்தா பொய்யா இருந்தாலும் இருக்கும். என்ன பாரு, கம்பு உண்மையை சொல்லிடும். கரெக்டா இல்லையாடா? எனக்கு தொழிலே தெரியாதுக்கா. அப்போ நீ இது ஏன் யூஸ் பண்ணல? இதுதான் கேள்வி. எது இதை யூஸ் பண்ணியிருக்கணும்ல. நீ கண்ணே சொல்லுது. யூஸ் பண்ணி நீ எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். எக்காங்க பாரு அப்படின்னு என்னைய திட்டியிருக்கணும். நீ 2 திட்டு. கரெக்டு தானேடா? ஆட்டம் கரெக்டாக இருக்கு. ஏடா கரெக்டு தானே? ஏடா இதை ப்ரூவ் பண்ணி என்னை திட்டியிருக்கலாம்டா. கரெக்டு தானேடா? நீங்கள் சொன்னாலும் கேட்க முடியாது. அப்புறம் உங்கள்கிட்ட என்னத்தை போட்டு மூச்சு தொலைக்க. அப்படி சரி, அப்படி இருக்கட்டும். இனிமேல் தொடாத. அதை இருக்கேன். இனிமேல் தொடாத. இதுக்கு மட்டும் கல் கொடுக்கணும். இந்த கல் வச்சு பாரு. அல்ல இதில் வை. நிற்குமா? இல்லை இதை இப்படி உடையேன். இப்படி உட. அப்படியா? ரெண்டாவா? இதை அப்போ உடைச்சக்கூடாண்டா. ஐயா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ உடைச்சி கொடு. நீ சுற்றியால் உட்காந்து உடடா. எடா இதே போல் உட. 4 இது உட. இன்னும் உட. இதே போல். அப்படி ஆட. அங்கெல்லாம் வேண்டாம். கவர்மெண்ட்டுக்காரங்க கட்டாமனா கீழே விழுந்துட்டா நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுரும். நீ அதை போட்டு ஒடிச்சிட்டு கிடக்கு. அதை போட்டு ஒடிச்சிக்கிட்டு கிடக்காத. என்ன யாராவது பார்த்தாங்கன்னா எலக்ட்ரிஷியன் உள்ளே தள்ளிடுவேன்னு. இப்போ வேலைக்கு போகாமல் இருக்க. போய் சொல்லுதான். நான் கோயம்புத்தூரில் போய் கையாளி வேலை பார்க்கன்னு சொல்லுதேன். கோயம்புத்தூர் கையால இல்லை, கம்பெனியில் வேலை பார்க்கானே. கம்பெனிலே வேலை பார்க்க. பெரிய லீவ் எடுத்துட்டு வந்த. லீவ் எதுக்கிட்ட எடுத்துட்டு வந்த? கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ அப்படியா? இப்போ மழை பெஞ்சிட்டு கிடக்கலாம். போனோம்லாம் பெற எவனையும் வச்சிடக்கூடாது ப்ரைவேட்டில். எவ்வளோ சம்பளம்? 20. அப்போ வேலை இல்லைன்னு போய் சொன்னேன். சரி, உடைச்சது இதில் வை. யோசிக்கிட்டு அதை என்ன செய்யலான்னு யோசி. போதும் கொண்டா. இது இப்படி தான் உடையும். இதில் வை. அப்போ வச்சா ஒரே கல்லாக போட்டுருவாங்கன்னு பார்த்தேன். அதை பிடிக்கணும். அசிங்கமாக இருக்கும். வாசல்ல. அப்போ அங்கே போட்டுடா. எடா அங்கே போட முடியுமா? அந்த இதில் இங்கே பாரு. அங்கே போட முடியுமான்னு பாரு. அங்கே அதில் போட்டுறேன். அவ்வளோதானே. இப்படி திருப்பி வை. நல்ல முக்கை அங்கே திருப்பி வைடா. நல்ல முக்கை. எல்லாம் ஓட்டக்கல்லை வச்சு தானே போட்டிருக்கு. அதான் உடஞ்சிட்டு இதுவும் உருப்படியான கல்லை வச்சு எங்கே போட்டிருக்கு. நீ கரெக்டாக உடப்பா போங்க.
அது கூட அவனே உடைக்கட்டும், வேஸ்ட் ஆக்காதடா. அப்புறம் உனக்கு வேலை கிடைக்கலன்னு போய் சொன்னேன். வேலை வேலை கிடைக்கல, எழுதி போட்டிருக்கேன் கிடைக்கலன்னு. அப்புறம் 20,000 சம்பளம் வாங்குதல்ல, அப்புறம் என்ன? அது தானா எல்லாம் ஆப்பா, நானும் தான் ஒரு வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு நினச்சிட்டேன். சரி, அங்கே கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன், இப்போ தான் வந்தேன், டீ வேலையோட வந்தேன். வேலையை அதை அடிக்காத. உடைய வேண்டாண்டா, வேலையை சேர்த்துக்கிடுவானா? அதெல்லாம் சேர்த்துக்கிடுவான், கூப்பிட்டு தான் இருக்கானு. என்ன வேலை? அங்கே கம்பெனியில் கணக்கு எடுக்க. அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்க, வேற எவனே வச்சிடாம. வச்சாவனா வச்சுட்டு போனான். வேலை கிடைக்கும், இப்படியே படிச்சுட்டு இந்த வேலை பார்ப்பேன். அப்படி மாற்றி வைடா, அந்த ஷார்ப்பாக இருக்கிறது அங்கே வைடா. கொஞ்சம் மேக்க தள்ளி, கொஞ்சம் மேக்க தள்ளி வை. இன்னும் கொஞ்சம் மேக்க தள்ளி. அந்த கல்லுக்கு நேராக வரணும்ல, நேராக வரணும். கதவு, ஆமாம், கதவு வேற திறந்து பார்க்கணும்ல. ஏடா இல்லாமட்ட தரடா, கதவை திறக்கணும் அங்கே வெளி. அப்படி திறந்தே வேலை பாருங்க, வருதா? அப்போ இதில் வைக்கல, அதையும் பார்க்கணும்லடா. சரி கொள்ளுத அப்பா, சும்மா கடையா காடிச்சு கிடிச்சு போட்டான். ஒன்று குடம்புட பேர் அது. ஹோட்டலுக்காரன் என்ன காலி வைக்கான் நாயாடி, அது எங்கேயோ போய் திங்கி சாப்பிடு, வீட்டுக்குள்ளே வந்தேன்னா கொண்டுருவோம். நீ நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சு நன்றி கேட்டேன். ஓடி இருக்கன்றது ஊர் பையன் நாய்க்கு நான் ஜோத்த போட்டு கெட்ட பேர் கட்டுக்கிட்டு ஏன் உடச்சி போடுறாங்க, கதை உடைச்சிடாங்க. கல் உடைஞ்சாலும் பரவாயில்ல, கதை உடைச்சி போடுறாங்க சொல்லிட்டேன். கதை உடைச்சேன்னா 17,000 பிறகு கேட்பேன், கதவை உடைச்சிட்டேன்னா. இருக்கட்டுமே, அது போட்ட பிறகு இங்கே தள்ளிக்கலாம். எடா இப்போ பாரு, கதவை திறக்க முடியாமல் போயிடாம. அது திறந்தே இருக்கட்டும்டா. ஆமாம், பூட்ட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அதுக்கு தான் கதை நல்ல வேலை சொன்னேன். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சொன்னேன்னா, ஆமாம், எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சொன்னேன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். அப்போ இதுலேயும் கல் போட முடியாதுல்ல. பற்றியா போட்ட பிறகு வேஸ்ட்டு தானே, எத்தனை நேரம் போட்டு எடுக்க முடியும். நல்ல வேலை இந்த ஐடியா சொன்னான். நானும் இப்படி தானே ஒரு ஐடியா, என் மூலையே எவ்வளோ கோளாறு ஆயிரும். அப்போ வீட்டுக்கு முடிச்சுட்டு நான் பாட்டு பாட போனேன். ஷூட்டிங் எடுக்க முடிக்கட்டும். உடனே இயர்ஃபோன், நாளைக்கெல்லாம் இயர்ஃபோனை கொண்டு வா. போனா பேசிக்கிட்டு இருப்பேன், அதையும் எடுப்பேன், வேலை பார்த்துட்டே பண்ணி. இயர்ஃபோன் வேண்டாம், பாட்டை நீ மட்டும் கேளு. ஏன்னா ஷூட்டிங் எடுக்கண்டான்னு பாரு. இப்போ அந்த பைப்பு போட்டியா இனிமேல் எடுக்க முடியாதுல்ல. அதுதான் அப்போ தானே எடுக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு. என்ன வேறு மேக்கிங் திஸ் ஒர்க் அண்ட் வாட் இஸ் த டோர் டு ஓப்பன். அந்த டோர் வந்து திறக்க முடியுமா பார்த்து பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் வெதர் த டோர் இஸ் ஓப்பன் ஆர் நாட். ஸோ யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் அண்ட் யூ ஹேவ் டு மீட் பத்தியா. அதில் நீ கல்லை வச்சுப்பேன்னு வச்சுக்கோ, கதவை தான் தூரம் எடுக்கணும். அப்போ தான் இன்னும் 3 நாள் வேலை கிடைக்கும். யார் நீ சொல்லணும், கொத்தனார் கதவை திறந்து பார்க்கணும். அவன் சொல்லியிருக்கான், சும்மா இருக்கு, பாராட்டு, இன்னும் காப்பாற்றி கொடுத்துருக்கான். கதவை உடைச்சா இன்னும் 2 நாள் கூலி இருக்கு. சரியா? ஒரு ஐடியா சொன்னால் கொத்தனார் தான் இந்த வேலை பார்க்கணும். இப்போ கேளு, நான் அவன் பேச போய் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். என்னடா ஒரு ஐடியா கிடைக்கல, ஐடியா கிடைக்கா இல்லையா? தண்ணிங்க வேற போட்டு சைட்லன்னா ரேஸ் அப்படி சாந்த சுத்தம் நட்டு பாத்தி மாதிரி போட்டுருக்கேன், சரியாக தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப சட்டம். அப்புறம் அங்கே எந்த கல்லை போட, இதே போல் அங்கே போட்டு வைப்போம். கேளு, ஆமாம், அங்கேயும் பார்த்துக்கிடணும். அது திறக்க முடியுது அவன் மூஞ்சில அடிச்சிடாம. இதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, வந்துடும். போதும் போதும், சூப்பராக போட்டான். ஓரத்தில் மட்டும் ஆமாம்.
சாந்த வச்சு வச்சுட்டு அது வச்சு ஆனால் பேராது. ஆமாம் திறக்க முடியாது. ஏன்னா அது இப்படி அங்கே போகுது மேடை பார்த்து. அடைச்சிரு சார். சரி போதும், இதே போல் அங்கே போட்டுரும், அவ்வளோதான். அடைச்சிடவா? ஆமாம் லாக் போட்டு விட்டுருந்தா கதவு மணிக்கு வரும். உடஞ்சிரும், மூஞ்சில் அடிச்சிடும். உள்ளோடி லாக் போடு. இப்போ இதுலேயும் கல் வைக்க போகிற, சின்ன கல் இதுலக்கா இதில். இதுலையா? ம் இதில் உடைய முடியும். இந்த கல் வச்சு பாரு. இது தண்ணி தான் கூடி போயிருமா, இந்த தண்ணி கூடி, அந்த தண்ணி அங்கே கூடி போயிடும். இது கல்ல வைக்கணும்னா அப்படி வச்சு பாரு. வச்சு விட்டுறாங்க உங்களுக்கு. இது மட்டும் மேடா தெரியும் உங்களுக்கு. தண்ணி எங்கூடி போகும்? தண்ணி வர தண்ணி இப்படி தான் வரும். இதுக்கு தான் வரும். வந்துருமா அங்கே? அப்போ வச்சு விட்ரு, வச்சு விட்ரு. இதையும் சேர்த்து வை. மண்ணு பட்டி ஏத்தனா கொஞ்சம் சிமுண்டை போட்டு வைடா. அந்த அளவுக்கு போடணும். நான் சொல்லுதே கேளு. சிமுண்டை போட்டு வச்சுட்டு இந்த தண்ணி இங்கே ஓடி போகிறாப்புல வச்சிரு, அவ்வளோதானே. அந்த தண்ணி அங்கே ஓடி போடுற, புரியுதா? அப்படி வச்சிரு. அப்போ மண்ணை போடு, சாந்து மண்ணை போட, தண்ணி ஊற்றி போடு. அதில் வைக்காடா, கொஞ்சம் கீழே போயிடும். வெயிட் ஏத்தணும். கொஞ்சம் தண்ணியை கூட வேணும். ஆமாம், கட்டியா இருந்தா தான் நடக்கும். பின்னாடி இருக்கு தண்ணி. சரி, இதில் இது மேலே போடணும்னா ஒட்டணும்ல. கொஞ்சம் வையேன், ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி கொண்டாந்து வையேன்டா. ஏய், உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேருடா உங்கள் வீட்டில்? 3 பேர். பொண்ணு எத்தனை, பையன் எத்தனை? 3 தான் அவ்வளோதான். அப்படியா? இப்போ 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டோ? ஆமா. உன்னோட மூத்ததா இளையதா? மூத்தது. அப்படியா? பிள்ளைகள் இருக்கா? அம்மா. உங்கள் அண்ணனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2. பொண்ணா பையனா? 2 பையனா. உங்கள் அண்ணன் எங்கே வேலை பார்க்காங்க? கான்டாக்ட் மாதிரி தெரியுமா? கான்டாக்ட் மாதிரி தான். ஆமாம், சொல்லுவாங்க. அங்கே தான். தெரியும். இன்னொரு அண்ணன்? வண்டியோட தான் அண்ணன். பெரிய அண்ணன்? பெரிய அண்ணன் அங்கே தான் கான்டாக்டுக்காரு. அங்கே 2 பேருமே அங்கே தான். அங்கே தான் கேட்டிருக்கேன். மாறிடுவேன். நீ ஒழுங்காக எலக்ட்ரிக் வேலை பார்த்து ஒழுங்காக வேலை பாரு. பென்ஷன், பிஎஃப் எல்லாம் வரும். நீனே இந்த கரண்டி பிடிக்க அலையாத. இப்போ நான் வேலை நின்று சும்மா இருக்கணும். எடா வேலையே விடாடா, வேலை கிடைக்காது. ஒருத்தன் படிச்சுட்டு சும்மா கிடக்கான். படித்த லைனில் போனான். நான் பாரு, இங்கேயே இருந்தோம்னா பெர்மனெண்டாகி 1 லட்சம் வரும். அங்கே 28 வருஷம் 28 ஸ்கூலு. ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ வேலையை விட்டுறாதானே. அது யார்? யாரோ மண்டையை ஆட்டிட்டு போகுது. உனக்கு தெரிஞ்சாளா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாருன்னு எனக்கு கண்ணே பார்க்க. டீச்சர் சுகர் வந்து கண்ணே தெரியும். சாமியாடிக்கெல்லாம் சுகரே வராது. மகனே மனுஷி தானே. காலேஜில் வேலை பார்த்து இனிப்பா குடித்தா வராமையாக இருக்கும். 10 வருஷம் சீனியாக போட்டு குடிச்சு சுகரு, ப்ரெஷரு. ஒரு கம்பு வச்சு உடையண்டா. அப்போ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணு. ஆனால் ஸ்ட்ராங்கான கல் தானேடா. ஸ்ட்ராங்கு தான், ஆனால் ஒழுங்காக உடைய மட்டும் உடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. எங்கே இந்த கல்? அந்த கல் இருக்கிற அது ஈஸியாக உடையும். தலைக்கல் எங்கே இது ஏன் உடைய மாட்டுக்கு கேளு. காரணம் சொல்லு பார்ப்போம். பேபி ஜல்லி. இல்லை இது காரணம் சொல்லிடு. நான் 1000 ரூபா தந்துடுவேன். நீ சொல்லு பார்ப்போம். 1000 ரூபாயா? 1000 ரூபா தந்துடு. ஏன் உடைய மாட்டுக்கு சொல்லு பார்ப்போம். வைப்ரேஷன் போடுதாங்களா கல்ல? என்னது? அப்படி கிடையாது. நான் சொல்லட்டா ஆன்சரு. தலைக்கல் ஒரே போல் சமமாக இருக்குமா? இதில் இந்த இடையில தூக்கிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த போட்டாப்பில் இருக்கா. கதவு பிடிக்கும்ல. நம்ம அம்மங்கண்டு போட்டு கணக்காக இருக்கா. அம்மங்கண்டு போட்டுற இடத்துல சீக்கிரம் உடையாது. மொட்டையாக இருக்க இடத்துல சீக்கிரம் உடைஞ்சிடும். காரணம் சரியா? ரைட்டா? சரி, அப்போ தர லூசு தர மண்டையை உடைச்சிப்பேன். தரேன்னு சொல்லியாச்சு. சாந்து மட்டும் போட்டுட்டோம்க்கா. இதே போல பள்ளத்தில் போட்டிருக்கோம்னா அது மேடாக்கும். நீ தூரம் வச்சிரு. உடஞ்ச டைல்ஸு எல்லாம் தலைக்கல் உடஞ்சே இருக்குல்லடா. ஏடா தலைக்கல்ல உடஞ்சே இருக்குல்ல. கொஞ்சம் உயரமாக இருக்கும்லாக்கா. அதே மாதிரி தலைக்கல்னா பள்ளமாக இருக்கிறது இருக்குல்லடா. இதை விட அது பள்ளமாக தான் இருக்கும்.
இதை விட அது பள்ளமாக அது கொஞ்சம் கீழே இதுலேயே நம்ம அடித்தாலும் போகாது. அது அவ்வளோதான். உடஞ்ச தலைக்கல் போட்டிருக்கியா? ஏடா உடஞ்ச தலைக்கல் போடு. உடஞ்ச தலைக்கல் போட்டு கரெக்டாக இருக்குது. இருக்கா? ஏடா அவ்வளோ பெரிய கல்லில் இவன் ஒரு அறிவாளி. கேர் லாக் போட்டுக்காங்கக்கா, இல்லைன்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஆமாம். எடை லாக்கை போட்டு வைக்க வேண்டியதுதானே. சின்ன கல் கொண்டு வாடா, பொடி கல். நானே இதை வைப்போம். இந்த போடி சேகர் முதல் கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிடும். இது போதும், அது உயரமாக இருக்கும். இது போதும். இது போதும், மற்ற எல்லாம் போகாது. இதெல்லாம் வேண்டாம். இது வேண்டாம். எடுத்துட்டானா இப்படி எடுத்துட்டு சரி, இது இப்படி உள்ளதை எடுத்து கொடுடா. அதே போல் எடுத்து கொடு. வெள்ளை சரி, ஒயிட்டுனா ஒயிட்டு வை, அப்போ தான் நல்லா இருக்கும். பிடிக்காதுமா உள்ள தள்ளி வச்சிரு. நைஸாக தான் ஏடா வெள்ளைன்னா வெள்ளைக்கல் எடுத்துகிட்டு வாடா. ஏடா அந்த கல் வேண்டாம், அசிங்கமாக இருக்கும். தூரேடு வெள்ளை கல்ல. அசிங்கமாக ஆக்கிட்டான். ஏடா வெள்ளைக்கல்ல இப்படி இந்த கல் வை, வெள்ளைக்கல் அதை வை. இந்த கல் அங்கே வை. இந்த கல் என்ன வடிச்சிட்டு. சரி போதும் இருக்கட்டும். சிமெண்டை வச்சுக்கலாம், விட்டுரு. சாய் அசிங்கமாக இருக்குது கலர். இதை அங்கே வைக்க முடியுமாடா? வெள்ளை கல் மட்டும் வை, மற்ற தூர போடு. நம்ம வீட்டு முன்னால் கருப்பு கல்லே வைப்பாங்க. அப்படியே வைக்கிறேன்டா மாற்றி. அந்த கோடு கணக்காக இருக்கிறது அங்கே வரணும். சரி அப்படியே வை. இல்லை குட்டி கல் இருந்தால் போட்டுருவோம். அப்போ ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் கொண்டாரு சொல்லு. ஏடா ஒரு சட்டியில் வெள்ளைக்கல் புறம் எடுத்துகிட்டு வா. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கே அப்படி போட்டு விட்ரு. இங்கே ஏடா பூக்கல் இருக்கா? வெள்ளையும் ரோஸும் ஒன்றே ஒன்று வேணும். கிழக்கல் காப்பி ஆண்டரியா போ. ஏய் காப்பி ஆண்டரியாடா. காப்பி இல்லை ரோஜாப்பூ இருக்கா? ரோஜாப்பூ ஒரு ரோஜாப்பூ ஒன்று எடுடா. ஆமாம் மேக்க வச்சுருக்கல, அப்போ கிழக்க வைக்கணும்ல. கிழக்கையும் அதே போல் வைக்கணும்லடா. இல்லை கண்ணா பெரசி அள்ளி பார்த்துட்டேன்.